தென்னிந்திய அளவில் பிரபல பின்னணி பாடகராக அறியப்பட்டவர் ஜெயச்சந்திரன். இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் 16,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, டி. ராஜேந்தர், கங்கை அமரன், ரஹ்மான், தேவா, வித்யாசாகர், எஸ்.ஏ. ராஜ்குமார், ஜி.வி. பிரகாஷ் என பலரின் இசையில் ஜெயச்சந்திரன் பாடியிருக்கிறார். இளையராஜா இசையில் இவர் அதிக பாடல்களை பாடியிருக்கிறார். விஜயகாந்துக்கு ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு முதல் விஜய்க்கு சொல்லாமலே யார் பார்த்தது வரை தமிழ் ரசிகர்களின் தனி இடம் பிடித்திருப்பவர் ஜெயச்சந்திரன். காதல், ஏக்கம், பக்தி என அனைத்திலும் தனது தனித்துவமான குரல் வளத்தால் இசை ரசிகர்களின் செவிகளுக்கு விருந்து படைத்தார். அதிலும் குறிப்பாக ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய மெல்லிசை பாடல்கள் ஏராளம் என்றாலும் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 3 முடிச்சு படத்தில் வரும் வசந்த கால நதியினிலே, அந்த 7 நாட்கள் படத்தில் வரும் கவிதை, அரங்கேறும் நேரம், வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வரும் காத்திருந்து காத்திருந்து மற்றும் ராசாத்தி உன்ன கடல் மீன்கள் படத்தில் வரும் தாலாட்டுதே வானம், காற்றினிலே வரும் கீதம் படத்தில் வரும் சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேனே, இணைந்த கைகள் படத்தில் வரும் அந்தி நேரத் தென்றல் காற்று, கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் வரும் ஒரு தெய்வம் தந்த பூவே, கடலோர கவிதைகள் படத்தில் வரும் கொடியிலே மல்லிகை பூ, அம்மன் கோயில் கிழக்காலே படத்தில் வரும் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் வரும் புல்ல கூட பாட வைக்கும் புல்லாங்குழல், கரும்புவில் படத்தில் வரும் மீன் கொடி தேரில், மன்மதராஜன் போன்ற பல ஹிட் பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டார். இத்தனை பெருமைக்குரிய பாடகரான ஜெயச்சந்திரன் தனது 80வது வயதில் உடல் நலக்குறைவால் காலமானார். ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த அவரின் பாடல்களை பகிர்ந்து ஜெயச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.